ஆண்டவரும் இறையிறட்சியுமா இருக்கின்ற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் 40 நாள் தியானம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டு வருகின்றோம். அதில் இன்றைக்கு நாம் 30வது நாளிலே வந்து நிற்கின்றோம். கர்த்தர் நம்மை 30 நாட்களாக நேர்த்தியாய் அவருடைய வார்த்தைகளை கொண்டு கிருபையாக நம் எல்லோரும் மகிழ்ந்து கலிகூறு வண்ணமாக தேவன் மிக மிக அழகாக நடக்க கிருபை செய்தார். அதை நீங்கள் விசுவாசித்திருந்தால் கட்டாயம் அதனுடைய அனுபவத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்களும் அதுபோல அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நம்பி அதில் தேர்ந்தவர்களாக நீங்கள் காணப்பட்டீர்கள் என்று சொன்னால் அவருடைய உண்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நான் அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஏன்னா நானும் தினமும் வேதம் வாசிக்காது ஏதுவாக இருக்கின்றது, வார்த்தையை தியானிக்காது ஏதுவாக இருக்கின்றது, நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்றது, பக்குவப்படுத்துகின்றது, புதிய புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றது. இப்படி எல்லா வகையிலும் தேவனுடைய வார்த்தை நம்மை கிருபையாக நிற்க செய்கின்றது. அந்த 40 நாள் தியானத்திற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதிலும் 30 நாட்கள் மிகவும் கிருபையாக தேவன் கொண்டு செல்ல உதவி செய்தார். அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த 30வது நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை என்ன என்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நாம் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே இல்லை. அவருடைய அனுக்கிரகம், அவருடைய தயவு, அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை நினைத்தபடியினால் சதிநாச மோசங்களுக்கும் பாடுகளுக்கும் நிந்தனைகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் விலக்கி கிருபையாக சூழ்ந்து பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 30வது நாள் என்பது ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக நான் எண்ணுகிறேன். தேவனுடைய வார்த்தையும் அப்படித்தான் சொல்கின்றது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 30வது நாளை நான் இந்த யூடியூப் வாயிலாக உங்களை சந்தித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நீங்களும் விசுவாசத்திலே உறுதிப்படுங்கள், பலன்படுங்கள், ஆரோக்கியம் பெறுங்கள். கர்த்தரை துதிப்பதிலும் போற்றுவதிலும் நாம் ஒருபோதும் குறைபட்டு போகக்கூடாது என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே என்ன பாடுகள், என்ன பிரச்சனை, என்ன நிந்தனை, வேதனை வந்தாலும் அவரை போற்றுவதும் துதிப்பதும் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும், பலன் பெற வேண்டும், அவர் சத்தத்தை கேட்கின்றதாக இருக்க வேண்டும். அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை இருதயத்திலே நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த வார்த்தை இன்றைக்கு என் வாழ்க்கையில் எவ்வாறு கிரியை செய்கின்றது என்பதை நாம் புரிந்தவர்களாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த 30வது நாள் விசேஷித்த ஆசீர்வாதமான ஒரு நாள். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை கேட்கின்ற பார்க்கின்ற ஜனங்கள் கட்டாயம் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம்தான் எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. ஆகவே விசுவாசியுங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், விசுவாசத்தை உறுதியாய் தரித்திருங்கள். கட்டாயம் அதற்கான பலனையும் பயனையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சந்தேகமில்லை. நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கின்றது, உம்மை நம்பினவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீர்ப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உங்கள் நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் களி கூறார்களாக என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. பாருங்க, உண்மை நம்புகிற யாவரும் சந்தோஷிப்பார்களாங்க, கம்பீரமாக ஆர்ப்பரிப்பாங்களாங்க. அவங்க நம்ம தேவன் காப்பாற்றுவாராம். அது மாத்திரமல்ல, அவங்க மேல் நம்முடைய நாமத்தை நேசிக்க செய்து அவர்கள் அந்த இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக மகிழ்ந்து களி கூறுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்மை நேசிக்கின்றார், நம்மை சந்தோஷிக்க செய்கின்றார், எந்நாளும் அவருடைய சமூகத்தில் கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க செய்கின்றார். அது மாத்திரமல்ல, தேவனை நம்பி போகின்ற ஜனங்கள், அவருடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் அவருடைய சமூகத்தில் எப்போதுமே மகிழ்ந்து களி கூறுவார்கள். அது யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஹல்லேலூயா. வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, திரும்ப வாசிக்கிறேன். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீர்ப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உன் நாமத்தை
நேசிக்கிறவர்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறுவார்கள். ஹalleluya. பாரு எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு வார்த்தை. இந்த 40 நாள் தியானத்தில் இந்த 30வது நாள்லேயே தேவன் கொடுத்த ஒரு அழகான ஒரு வார்த்தை. இது என்ன ஜெபம் பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மை காப்பாற்றியதற்கான ஒரு ஜெபம். தாவீது வனாந்தரத்திலே சவுலுக்காக ஓடி ஒளிந்த பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவர் முழங்கால் படிட்டு வேண்டிய ஒரு ஜெபம். அந்த ஜெபம் எந்த அளவிற்கு கிறிஸ்துவை தாங்கியது, ஏந்தியது, தப்பித்தது என்பதை குறித்து மிக அழகாக விவரித்து சொல்கின்ற ஒரு காரியம். எவ்வளோ அந்த வார்த்தையை ருசிக்க தான் நம்ம அதனோட அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அதை நீங்கள் உங்களை ஒப்பிட்டு பார்க்கிறது படினாலே கிறிஸ்துவ நிமித்தமாக சந்தோஷப்படுவேன். என்னால் நான் அவரை கம்பீரமாக போற்றுவேன். என்னை அவர் டெய்லி காப்பாற்றுறாரு. அவர் நாம என் மேல் இருக்கப்படியா என்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வைக்கின்றார் சொல்லி. எவ்வளோ நீங்கள் அந்த வசனத்தை உங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் தெரிந்தவர்களாய், அவருடைய மகத்துவம் புரிந்தவர்களாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தேவஜனமே, கிறிஸ்துவை நாம் போற்றுவதும் துதிப்பதும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. ஒரு சினிமாக்காரன் கூட தான் செய்கின்ற காரியத்தில் ரொம்ப வாஞ்சியாக ஆர்ப்பரிப்போட மேலந்தாளன்னு கொட்டி தீர்க்கிறான். ஆனால் இயேசுவின் அன்பை கண்ட ஜனங்கள் அந்த அன்பை காட்டுவதில் வெட்கப்படுகின்றாங்க. அந்த அன்பை வெளிப்படுத்துவதில் வெட்கப்படுறாங்க. அந்த அன்பை சொல்லுவதில் வெட்கப்படுறாங்க. வெறுமணிக்காக தேவன் அற்புதம் மட்டும் செய்யலை, அதிசயம் மட்டும் செய்யலை, அது கூட ஜீவனையும் கொடுக்கின்றார். என்னை கண்டவன் பிழைப்பான் சொல்லி பார்க்கிட்டோம். கிறிஸ்து ஒன்றும் வெறும் வார்த்தை இல்லைங்க. அது ஒரு மகத்துவம், ஒரு மகிமை, ஒரு பிரசனங்க. அது அந்த பிரசனத்தை உணர்ந்தவர்கள் தான் அதனுடைய சாராம்சம் ரொம்ப புரிந்தவர்களாய் காணப்படுவார்கள். பாருங்கள், உம்மை நம்பியவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பவர்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்மை நாமம் நேசிக்கிறவர்கள் மேல் உண்மையில் மகிழ்ந்து கழிவுறான்னு சொல்லி பார்க்கிட்டோம். இந்த வார்த்தையின்படியே நான் ஒரு கருத்தை சொல்கிறேன். நான் என் வேலை நிமித்தமாக ராமியம்பட்டி வழியாக, அதாவது தச்சனூர் வழியாக டவுனுக்கு செல்கின்ற பாதையிலே ஒரு ஆற்று பாலத்திலே வைத்து நல்ல ஃபுல் தண்ணி, நிலை புரிய முடியாத அளவிற்கு, நான் யாருன்னு தெரியாத அளவிற்கு தண்ணியை போட்டு எங்கே வண்டி ஓட்டுறது கூட தெரியாத அளவிற்கு வேகமாக வந்து என் மேலே மோதினான். மோதிய பொழுது இந்த வார்த்தையில் போட்டபடியே அவர் என்னை காப்பாற்றினார். ஒரு சேதமின்றி. எனக்கு எதுவுமே ஆகலை. ஆனால் என் வண்டிக்கு 30,000 ரூபா செலவு. ஃப்ரண்டில் உள்ள வீல் டேமேஜ் ஆகிடுச்சி, ஃபோர்க்கு டேமேஜ் ஆகிடுச்சி, ஹேண்ட்பேர் டேமேஜ் ஆகிடுச்சி, டயரு அடித்த இடத்துல கிழிஞ்சே போச்சு. எல்லாம் சேதமாகி போன சூழலில் கிறிஸ்து என் மீது ஒரு அடிப்படாமல் அவருடைய ரட்சணம் என்னும் கேடகத்தினால் காத்து கொண்டாருங்க. அன்றைக்கி நான் அந்த பையன் மோதும்போது நான் அன்றைக்கி சோழி முடிஞ்சேன்னு தான் நினச்சேன். அவ்வளோதான், இன்றைக்கியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சு ஒன்று நம்ம செத்து போயிடுவோம், இல்லை அப்படின்னா இவன் அடிக்கிற அடியில் இழுத்துக்கிட்டு தான் கிடப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு ஓடிச்சு. ஆனால் என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியவில்லை. என் மீது அடித்த அடியில் அவர் மோதி மேலே பறந்து போய் கீழே விடுறான். என்னை ஒரு அரண் போல அந்த இடத்துல நிற்க செய்து சரிந்து விலை செய்தார். பாருங்கள், சரியான ஃபாஸ்ட்டுங்க. பார்க்குறேன், நேருக்கு நேராக ஒரு வாகனம் மோதுவதை, அதுவும் டூ வீலரில் வந்து அடித்து லெஃப்ட் சைடில் அடித்து போகிறாப்புல. ரைட்லேருந்து கட் பண்ணி லெஃப்ட் சைடில் வந்து நான் லெஃப்டாக வந்துட்டுருக்கேன். லெஃப்டில் அடித்து லெஃப்ட் சைடில் அடித்து ஏற பறந்து அவர் நிலை குலைந்து கீழே விழுகின்றார். தன்னுடைய உடை அவந்தது கூட தெரில. அந்த அளவிற்கான ஒரு மகத்துவமாக நல்லா ஃபுல் போதையோட நிற்காப்புல. அந்த நபர் என்ன அடிச்சு ஏது அடிச்சு கூட தெரியாத அளவிற்கு கிடைக்கிறார். அங்கே சுற்றியுள்ள நபர்கள் அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செயல்படாத ஒழிய இந்த நபருக்கு வண்டி இப்படி ஆகிவிட்டதே என்று யாரும் வருத்தப்படவில்லை. அவர்கள் தான் தன்னை காப்பாற்றி கொள்ள அவனை தூக்கி போட்டு ஒரு 4-5 நபர்கள் சேர்ந்து தூக்கி போட்டு வாகனத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்றார்கள்.
ஆனால் நான் நம்புகிறது அவளாலே ஆகும் என்றபடி எந்த விதமான முகம் தெரியாத நபர்கள் வந்து எனக்கு உதவி செய்து என் வாகனத்தை ஒர்க் ஷாப் வந்து சேர்க்குற வரைக்கும் கூட நின்று ஹெல்ப் பண்ணாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க கிறிஸ்துவின் கிருபை. அந்த லெக்க நான் வேறு எதுவுமே வேண்டலைங்க. அவன் என் மீது மோதி விழுந்து அடித்து போகிறப்பல நான் விழுந்து எந்திரிச்சு சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, கர்த்தாவே என் ஜீவனை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி. அந்த ஒரு கணம் நான் மனதளவில் தேவனை ஸ்தோத்திரித்தேன். பைக்கு காசு கொடுத்து வாங்கிடலாம், ஒரு பொருள் போயிட்டுனா காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் நமக்கு ஏதாட்டு ஒரு அடிப்படை குடும்பம் என்ன ஆகும், மனைவி என்ன ஆவா, அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, இப்படியெல்லாம் அந்த எண்ணம் ஓடிச்சு. ஆனால் என் தேவன் ஒரு குறையும் இல்லாமல் சேட்டைகளின் மறைவிலே என்னை பாதுகாத்து கொண்டார். என் வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் எந்த விதமான வாகனத்தின் முதே கிடையாது. ஆனால் அன்றைக்கி தான் நான் என் மீது ஒரு வாகனம் முதறதை நான் அனுபவிக்கிறேன். நான் அன்றைக்கி செத்தன்னு நினச்சேன். ஆனால் என் ஆண்டோடைய வார்த்தை என்னை காப்பாற்றி விட்டது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்னுடையவன், நான் சொன்னதை செய்வனமும் உன்னை கைவிடுகிறேன்னு சொல்லி நான் உன் பெயர் சொல்லி அழைத்தேன். நானே கர்த்தர், நானே உன் நானே கர்த்தர், என்னை இல்லாமல் வேற தேவன் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தை எல்லாம் என்னுடைய மனசிலே உலாவிக் கொண்டிருந்தது. கர்த்தரை என்னை காப்பாற்றினார், ஜீவன் பெற செய்தார், ஆரோக்கியம் பெற செய்தார், எந்த சேதமின்றி பாதுகாத்து கொண்டார். என் மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவங்க கேட்ட முதல் வார்த்தை, உங்களுக்கு ஒன்றாகல, கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். என் அம்மா அப்பா எல்லாம் கேட்டாங்க, இப்போ உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, கடவுளை காப்பாற்றினார். நான் உண்மையிலேயே அன்னைக்கு தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டேங்க. ரொம்ப நாள் ஆகலை, போன ஜூன் மாதம்தான். அந்த நபர் என்ன ஏது நடந்துச்சு கூட கேட்கல. உங்கள் வாகனம் இப்படி ஆகிட்டேன், நீங்கள் மன்னிச்சிருங்க வச்சுருங்க எதுவுமே கேட்கல. அது பாட்டில் அடித்து போட்டு போயிட்டாங்க. நானும் அவங்க மேலே ஒரு கேஸோ அல்லது ஆக்ஷனோ எதுவுமே எடுக்கலை. நான் ஜீவனோட பிழைத்ததே பெரிய விஷயம். வண்டி தானே போன போகுது என்று தேவனுக்கு மாத்திரம் சொத்தை சொல்லிட்டு கடந்தவனாய் வந்தேன். என் ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். மீண்டுமாக வாகனத்தை வேலை செய்ய உதவி செய்தார். அதையெல்லாம் மீட்டெடுத்து மீண்டுமாக புது டயர், புது ஆண்பார் எல்லாம் போட செய்து கிருபையாக நடத்தினார். இதையெல்லாம் தேவன் கிருபையாகத்தான் செய்தார். ஏன்னா நான் தினக்கூலி, அந்நாடு ஓடுகின்ற ஒரு வேலைக்காரன். என்னுடைய சம்பளம் ஒரு சொற்ப சம்பளம் தான். ஒரு லேபில் டெக்னீஷியன், நான் ஒரு கலெக்ஷன் பாயாக ஒர்க் பண்ணுறேன். அந்த இக்கட்டான சூழலும் அந்த வருமானம் இல்லாத தருணத்திலும் தேவன் எனக்கு உதவி செய்தார். ஒரு நல்ல மனிதர் மூலமாக உதவி கிடைக்க செய்து அந்த நபர் அவ்வளோத்தையும் பொருட்படுத்தி, நான் பண்ணுறேன்பா, நீ மெதுவாக கூட அவசரம் இல்லை, நீ என் தம்பி, இவன் என் தங்கச்சி, உனக்கு நான் செய்ய மாட்டேனா என்று சொல்லி அவர்கள் நான் மீது உள்ள அன்பை வெளிக்காட்டினார்கள். அந்த அன்பின் நிமித்தமாக அவர்கள் எனக்கு உதவி செய்தாங்க. தேவன் அவ்வளோ நேர்ச்சியாய் பாதுகாத்து கொண்டார். அவரை நேசிக்கின்ற பிள்ளைகள், அவரை தேடுகின்ற பிள்ளைகள், அவரை வாஞ்சிக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவதில்லை. அவர் கரம் பிடித்து தூக்குவார். அவருக்குள் மகிழ்ந்த கழிவுற செய்வார். நான் அந்த இலக்கில் கண்ணீர் விட்டேன். ஒருவேளை எனக்கு எது ஒன்று ஆயிட்டு என் குடும்பம் என்னத்துக்கு ஆகுது, என் மனைவி என்ன பண்ணுவா, என் அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, நான் கண்ணீர் விட்டேன். ஆனால் நான் கண்ணீரிடுவதற்கு முன்பாகவே என் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து என்னை காப்பாற்றினார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களையும் காப்பாற்றுவார், உங்களை விடுவிப்பார், உங்களை நியந்துவார், தாங்குவார், தப்பு வைப்பார், தம்முடைய சேட்டின் மறைவிலே பாதுகாத்து கொள்வார். அவரை விசுவாசிங்க, அவர் கைவிட்டாதீங்க. அவர் ரொம்ப நல்ல தேவனுங்க. நீங்கள் அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதை விட்டு 1000 மடங்கு அவர் நம்மை நேசிக்கின்றார். இன்னைக்கு நான் வேலை பார்த்தாலும் சொற்ப வருமானம் தான். அந்த வருமானத்தின் நிறைவான சந்தோஷம், நிறைவான சமாதானம், நிறைவான மகிழ்ச்சி கொடுத்து நித்தமும் நடத்துகிறாங்க.
எனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுத்துருக்காங்க, நல்ல குடும்பத்தை கொடுத்துருக்காங்க, நல்ல உறவுகளை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க கர்த்தர் தாங்க. என்னுடைய பிளத்தினால் ஒன்றுமே இல்லை. ஒரு மனுஷனா அவங்களாம் யோசித்தாங்கன்னா இன்னொருத்தலாம் ஒரு ஆளா என்று தான் சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு எங்கள் மீது இருக்க போய் தான் இன்றைக்கி எல்லோரும் மகிழ்ச்சியோடு வரவேற்காங்க, மகிழ்ச்சியோடு போற்றுறாங்க. என்னிடத்தில் யார் மீதும் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் என் கிறிஸ்துவின் மகன், கிறிஸ்துவின் பிள்ளை, அதனால் எல்லாத்தையும் அன்பாக இருக்கான், பாசமாக இருக்கான் என்று சொல்லி தான் குடும்ப உறவுகளை சொல்வார்கள். கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக இன்றைக்கும் தேவனைகளை நடத்துகின்றார். கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தமாக இன்றைக்கும் தேவனைகளை காத்து வருகின்றார். இன்றைக்கு அந்த அனுபவத்துக்குள்ள வாங்க, அந்த அற்புதத்துக்குள்ள வாங்க, அந்த அதிசயம், அந்த ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ள உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தாவே என் வாழ்க்கையும் செய்யும் என்று சொல்லி அர்ப்பணிங்க. கட்டாயம் கிறிஸ்துவங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காரோனியம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற அந்த இன்னல்கள், பாடுகள், நிந்தனையின் மத்தியில் அவர்கள் சோர்ந்து போகாதபடி, அவர்கள் தோண்டு போகாதபடி, அவர்கள் நொறுங்கி போகாதபடி, அவங்க மனம் கலங்கி போகாதபடி கிறிஸ்து தம்முடைய அன்பின் நிமித்தமாக காரோனியமனு கேடகத்தினால் அவர்களை சூழ்ந்து பாதுகாத்து கொள்கின்றார். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பலதரப்பட்ட பிரச்சனை காணப்படலாம். என் அம்மாவுக்கு பிரச்சனை, என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை, என் குடும்ப உறவுகள் சரியாக இல்லை. கலங்காதீங்க, கிறிஸ்துவண்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் இன்றைக்கி சமூகத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே உம்முடைய அன்பை புரிந்தலாம் நடக்க உதவி செய்யுங்க. உம்முடைய அன்பை அனுபவித்தலாம் நடக்க உதவி செய்யுங்க. எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த பொறாமையை எடுத்து போடுங்க. அந்த விட்டு கொடுத்த மனப்பான்மை வந்து கற்றுக் கொடுங்க. என் மனைவியோடு சிநேகிக்க உதவி செய்யுங்க. அம்மா அப்பாவுக்கு பிரச்சனையை மாற உதவி செய்யுங்க. என்னுடைய சமூகத்தில் கேளுங்க. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய நீதியை எண்ணி பார்த்து அவர்களை காருண்யமனு கேடத்தினால் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கின்றார். அந்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சிக்கிறீங்களா? இந்த 30வது நாளிலே, இந்த 30வது தியானத்தின் நேரத்திலே கிறிஸ்து உங்களை பார்த்தான்னு சொல்கின்றார். காருண்யமனு கேடத்தினால் உன்னை சூழ்ந்து கொள்வேன் என்று சொல்லி நான் உன்னை காப்பாற்றுவேன். என்னில் மகிழ்ந்து களி உருவாய், சந்தோஷமாக இருப்பாய், சமாதானத்தோடு காணப்படுவாய். உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன ஒரு பாடுகள் நிந்தனை வந்தாலும் காருண்யமனு கேடத்தினால் உன்னை காத்துக்கொள்ள என்று சொல்கின்றார். தேவன் நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள, உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, உம்முடைய மகத்துவத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க என்று கேளுங்க. இன்னைக்கு அந்த ஆண்டவர் உங்களை நேசிக்க வளர இருக்கின்றார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கின்ற வார்த்தை, நீதிமனையை ஆசீர்வதித்து காருண்யமனு கேடத்தினால் காத்துக்கொள்ள என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேளுங்க. அப்பா, எங்களை ஆசீர்வதித்து நீங்கள் காத்துக்கொள்ளுங்க. இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக செல்கின்ற பொழுது, இந்த புதிய வருஷத்துக்குள்ளாக செல்கின்ற பொழுது காருண்யமனு கேடத்தினால் நாங்கள் கம்பீரத்தோடு சில உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதி, ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டுக்குள் கடந்து சில உதவி செய்யுங்கன்னு என்னுடைய சமூகத்தில் கேளுங்க. கட்டாயம் உங்களை விடுவிப்பார், காத்துக்கொள்வார், உங்களை நடத்துவார், உங்களை ஏந்துவார், தப்பு வைப்பார். அவர் தம்முடைய உள்ளங்கையிலே உங்களை வரைந்து வச்சிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் யார் எங்கே இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லிட்டார், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்து வச்சிருக்கேன் என்று சொல்லி. எப்படி இன்னைக்கு செல்ஃபோன் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்துக்கு நீங்கள் நியூஸ் எல்லாம் பரப்புறீங்களோ, அதே போல் இன்னைக்கு தேவன் உங்கள் எல்லோரையும் தம்முடைய ஒத்த உள்ளங்கையில் வரைந்து வச்சிருக்காங்க. நீங்கள் அவரை விசுவாசிங்க. அவரை விசுவாசத்தால் மாத்திரமே இந்த அற்புதங்களும் அடையாளங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி நம்ம என்ன குட்டியாக நாடிச்சாலும் பெற முடியாதுங்க. விசுவாசம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய சமூகத்தில் ஏமாற்றலாம் எதுவும் பெற முடியாது. நீங்கள் அவர் விசுவாசத்தால் மாத்திரமே முடியும். விசுவாசத்தால் மாத்திரமே கூடும். விசுவாசத்தால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நான் பார்க்கணும். விசுவாசத்தால் நீதிவான் பிழைப்பான் என்று சொல்லி வார்த்தை சொல்லிடுறேன். இன்னைக்கு பாருங்க, கர்த்தாவே நீர் நீதிமனை ஆசீர்வதித்து காரோனியமனு கேடத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் என்று சொல்லி பார்க்கின்றான். அவர் எதுக்காக நம்மை பாதுகாக்கணும்? அவர் எதுக்காக நம்மை தேடி வரணும்? யோசித்து பாருங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா, உம்மை மறந்தவனாக இருந்த நாட்களுக்காக மன்னியும், உம்மை வெறுத்தவனாக இருந்த நாட்களுக்காக மன்னியும்.
உமக்கு விரோதமாய் எழும்பிய நாட்களுக்காக நீ மன்னியும். இனி ஒரு நாட்களில் நீதிமானாக இருக்க உதவி செய்யும். என் குடும்பம், என் உறவு, என் சமூகம், என் மாவட்டம், என் மாநிலம், என் நாடு, என் தேசம், என் உலக மக்கள் முழுவதும் நீதினால் பிழைக்க உதவி செய்யும் சொல்லி கேளுங்க. கட்டாயம் கிறிஸ்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கின்றார். கலங்காதீங்க. பயந்து போக வேண்டாம், தீர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். நம்முடைய ஜெபத்தை கேட்க யாருமே இல்லை என்று வருத்தப்பட வேண்டாம். கிறிஸ்து இயேசு நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் நம்மை விடுவிப்பார், நம்மை ஏந்துவார், தாங்குவார், தப்புவிப்பார். நித்தமும் அவருடைய சேற்றின் முறையிலே பாதுகாத்துக் கொள்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா, நீங்கள் நீதிமான ஆசிரியத்து காரணிமனு கிடைச்சாலும் சோர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிங்க தப்பனே. கர்த்தாவே, இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எங்களை நீங்கள் உடைய சேற்றின் முறையிலே பாதுகாத்து கொண்டு பாதுகாப்பாக நடத்தி எங்கள் பாவத்தை மன்னித்து சாபத்தை நீங்கள் செய்து வியாகுலங்கள் எல்லாம் மாற செய்து சமாதானம் கட்டினங்களை இடைக்கட்டி செய்து உங்களுடைய சமூகத்தில் நீதிமான் என்ற ஆசிரியத்தோடு வாழவும் எங்களை நித்தமும் காத்து என்ற கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த 30வது நாளிலே உங்களுடைய வல்லமை மகத்துவமாக எங்கள் மீது இறங்குகின்றக்காக நன்றி ஆண்டவரே. புதிய ஆண்டுகளாக போகின்ற போது நாங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டுக்குள் நுழைய உதவி செய்யும். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. உம்மிடத்தில் நாங்கள் கேட்கத்தான் கூடும், சொல்லத்தான் கூடும், ஆனால் காரியங்களை நேர்த்தியாக நடத்துகின்ற தேவன் நீர் தகப்பனே. எங்களுடைய விசுவாசம் நாளுக்கு நாள் போறப்பட செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா விதமான பாடுகள், வேதனை, வியாகுலங்கள் எல்லாம் நீங்கள் செய்து சமாதான சந்தோஷம் நித்தியம் மகிழ்ச்சி கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, மன்னித்தரலாம். எங்களுடைய எல்லா மீறலையும் மன்னித்தரலாம். சேற்றின் மரலை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதும். நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் அளவில்லாமல் ஆசாத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். முற்றிலுமாக சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு என் வல்லமுள்ள நமக்கு நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நிகழ்ச்சி கொடுத்த கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். கட்டாயம் கிறிஸ்து இயேசு உங்களை அளவில்லாமல் ஆசைப்பட சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்ம எல்லாரும் ஆசைப்பாராக. ஆமென்.